Assalamualaikum. Hello friends. Welcome to Ilatarasi. நம்ம சேனல்ல இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஹோம்மேட் பன் தான் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா பிகினர்ஸ் கூட வீட்டிலேயே செய்யலாம். வீட்டில் உள்ள பொருட்கள் வச்சு ரொம்ப ஈஸியா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஹோம்மேட் பன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி பண்றதுக்கு நான் இந்த கப்ல தான் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கிறேன். இப்போ ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு கப் கோதுமை மாவு. நான் இன்னைக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கிறேன். நீங்க மைதா மாவு கூட எடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் வெள்ளை சர்க்கரை, 1 ஸ்பூன் ஈஸ்ட், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இது கூட ஒரு கப் வெதுவெதுப்பான பால் சேர்த்து கட்டிகள் இல்லாம நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகி வரணும் இல்லையா, அதுக்கு தான் இந்த மெத்தட். இப்போ இதை ஒரு ஈர துணி போட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பார்க்குறேன். ஈஸ்ட் ரொம்ப நல்லா ஆக்டிவேட் ஆகி இருக்கு. நீங்க பார்க்கும் போதே தெரியும். இப்ப இது கூட 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துடலாம். இப்போ இதை உங்க கைகளாலேயே நல்லா பிரஸ் கொடுத்து ஒரு 10 நிமிஷம் இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது மேல கொஞ்சமா ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். மாவு நல்லா உப்பி வரும்போது பாத்திரத்துல ஒட்டாம இருக்க அதனுடைய ஓரங்களையும் கொஞ்சமா ஆயில் தடவிக்கலாம். இப்போ இதை ஈர துணி போட்டு மூடி ஒரு மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். அதுக்குள்ள நம்ம மசாலா ரெடி பண்ணலாம். இப்போ இதுக்கு ஒரு கேரட் எடுத்திருக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கிறேன். எல்லாமே ரொம்ப பொடி பொடியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இரண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கிறேன். இரண்டு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கிறேன். இரண்டு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கிறேன். ஒரு பெரிய லீக்ஸ் எடுத்திருக்கிறேன். ஒரு 1/4 பாதி அளவு முட்டைக்கோஸ் எடுத்திருக்கிறேன். எல்லாமே ரொம்ப பொடி பொடியா கட் பண்ணியாச்சு. இப்ப மசாலா ரெடி பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேம்ல அடுப்பு எரிய விட்டு ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிடலாம். இது மேல 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துடலாம். ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டையுமே சேர்த்துடலாம். வெங்காயம் ஓரளவு பொன்னிறமா வதங்கி வந்த பிறகு இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கேரட் உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா வதக்கிய பிறகு இரண்டு முட்டைகளை அடிச்சு வச்சிருக்கிறேன். அதை இது கூட சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு முட்டை மட்டும்தான் சேர்த்திருக்கிறேன். நீங்க சிக்கன் மட்டன் எது வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். முட்டை ஓரளவு வதங்கி வந்த பிறகு முட்டைக்கோஸ் லீக்ஸ் தக்காளி மூண்டையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள்,
1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி 5 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம மசாலா இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிற பன் மாவு எப்படி வந்திருக்குன்னு திறந்து பார்க்கலாம் வாங்க. வாவ், அப்படியே டபுள் சைஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ இதுக்கு ஒரு டிஷ்யூ. நீங்க பார்க்கும் போதே தெரியும் எவ்வளவு சாஃப்டா வந்திருக்குன்னு. இப்போ பன்னுக்கு மாவு திரட்டிடலாம். இந்த மாதிரி கட்டிங் போர்ட் எடுத்துட்டு கொஞ்சமா அது மேல மாவு தூவி விட்டு இப்போ இது மேல வச்சு திரட்டிக்கலாம். ரொம்ப நல்லா மாவு ரெடியாகி வந்திருக்கு. ஒரு கூர்மையான கத்தி அல்லது பீஸா கட்டர் வச்சு நான்கு பாகமா கட் பண்ணிட்டு திரட்டுறதுக்கு ஈஸியா உருண்டைகளா உருட்டி வச்சுக்கலாம். இப்ப நம்ம மாவு திரட்டிடலாம். ரொம்ப திக்காவும் இல்லாம ரொம்ப தின்னாவும் இல்லாம ஓரளவு தடிமனா இந்த மாதிரி திரட்டிக்கோங்க. நம்ம சப்பாத்திக்கெல்லாம் மாவு திரட்டுவோம் இல்லையா, அது மாதிரி தான். இந்த ஓரங்கள்லாம் கட் பண்ணி விட்டுட்டு ரெக்டாங்கிள் ஷேப்ல எடுத்திருக்கிறேன். இப்போ இதை இந்த மாதிரி 2 சைட்லையும் ஓரங்களில் மட்டும் அகலவாக்கில் கட் பண்ணி வச்சுட்டு மசாலாவை இந்த மாதிரி சென்டரில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த மாதிரி மேலே கீழே மடிச்சு விட்டு ஓரங்களில் ஒன்று மேலே ஒன்றா மடிச்சு விட்டுறலாம். இப்போ இன்னமொரு வடிவத்தில் ரெடி பண்ணிக்கலாம். அதே போல் மாவு திரட்டிட்டு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிட்டு அகலவாக்கில் ஒரு சைடில் மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக நீங்களும் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு செய்து கொடுக்கலாம். இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் மட்டும் கட் பண்ணிட்டு ரைட் சைடில் மசாலா வச்சிடலாம். இந்த மாதிரி மடிச்சு விட்டு ஓரங்களில் பிரஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு தட்டம் எடுத்துட்டு அது மேலே ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பன் மாவு இது மேலே வச்சிடணும். 2 முட்டையோட மஞ்சள் கரை எடுத்துருக்கிறேன். அதை இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா பன் மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணுறதால நல்ல ஒரு கலர் கொடுக்கும். இது மேலே கொஞ்சமாக வெள்ளை எள்ளு தூவி விட்டுடலாம். பார்க்க அழகாகவும் வாசனையாகவும் இருக்கும். இதை நம்ம ஓவனில் தான் வேக வைக்க போகிறோம். ஒரு 15 நிமிஷம் வச்சா போதும். இப்போ ரொம்ப நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர்ல பார்க்கவே சூப்பராக இருக்கு. இது மேல தக்காளி சோஸ் விட்டு கொடுத்தா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்க வீட்டில் இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.